ஃப்ரெண்ட்ஸ், ரயில் ஒன் ஆப் யூஸ் பண்ணி எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்றத வீடியோவா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில் ஒன் ஆப் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ரயில் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணோனே, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கனால ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் கேட்குது. ஜஸ்ட் குடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ரிஜிஸ்டர் குடுத்து அது கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசர்வேஷன் டிக்கெட் புக் பண்ண போறோம். அதுக்கு வந்து ரிசர்வ்டுன்ற பட்டன சூஸ் பண்ணிக்கணும். எங்கேருந்து ஃப்ரம் டூன்னு கேட்குது. ஃப்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து கிளம்ப போறோம். அது வந்து எக்மோர். டூல வந்து நம்ம திருநெல்வேலி போறோம். திருநெல்வேலின்னு டைப் பண்ணீங்கன்னா, திருநெல்வேலி ஜங்ஷன் சொல்லிட்டு காமிச்சிரும். என்னைக்கு நீங்க கிளம்ப போறோம்ன்னு சொல்லிட்டு, கீழ டேட் ஆஃப் ஜர்னிய வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு டேட்ல வந்து 60 டேஸ் வரைக்கும் நம்மளால ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 8ஆம் தேதி பார்க்குறேன். அப்படியே ஜஸ்ட் சர்ச் அப்படின்னு நீங்க குடுத்துடணும். பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி போற எல்லா ட்ரெயின்ஸுமே டீடெயில்ஸ் காமிக்கும். நான் வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ஆர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து அவைலபிள் வந்து 24 காமிக்குது. அதே நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 96 டிக்கெட் அவைலபிளா இருக்கு. இது ஸ்லீப்பர்னா ஸ்லீப்பர செலக்ட் பண்ணிக்கணும். 3 ஏனா 3 ஏசி, 2 ஏனா 2 டயர் ஏசி, 1 ஏனா 1 டயர் ஏசி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பிரைஸுமே பக்கத்து பக்கத்தில குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லீப்பர்லயே புக் பண்ண போறோம். ஜஸ்ட் ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணிடணும். மேல டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். ட்ரெயின் எத்தன மணிக்கு கிளம்புது, எப்ப திருநெல்வேலி அரைவ் ஆகுது, எங்க ஏறுறோம், எங்க இறங்க போறோம், என்ன கிளாஸ்ன்றதெல்லாம் காமிக்கும். இதில செலக்ட் த பேசஞ்சர்ல இருக்கு. இதில ஆட் நியூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, மேலா, ஃபீமேலான்னு கேட்கும். மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல். நேம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 31. உங்க ஏஜ் என்னவோ குடுத்துடணும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. லோயரா, மிடிலா, அப்பரா, சைட் லோயரா, சைட் அப்பரா அப்படின்றது. எனக்கு வந்து சைட் லோயர் பிடிக்கும். அதனால சைட் லோயர் குடுக்குறேன். அது மாரி வந்து நம்ம 6 பேசஞ்சர் வரைக்கும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஃபீமேல்னா ஃபீமேல். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைட் அப்பர் குடுத்துருக்கேன். அது மாரி வந்து இந்த ஆட் யூசர்ன்னு குடுத்து இந்த மாரி 6 டிக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்க முடியும். புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்ம வந்து இந்த கன்சிடர் ஆஸ் அடிஷனல் பிரிஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர் ஆஸ் ஆட்டோ அப்கிரேடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம கம்பல்சரி குடுத்துக்கிறது நல்லது. எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து ஏசி கோச் இருக்கு இல்லையா? அதுல வந்து டிக்கெட்ஸ் எதுவுமே ஃபில் ஆகல அப்படின்னா, டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீப்பர் கோச்ல இருக்கவங்களலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசில வந்து மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 60% சான்சஸ் இருக்கு. அதனால வந்து கன்சிடர்ஸ் ஆட்டோ அப்கிரேடேஷன் குடுத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க எந்த காஸ்ட்டுமே எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் ரேட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஏசில பயன்படுத்திக்க முடியும். அவங்களே இன்கேஸ் டிக்கெட் அவைலபிள் இருந்தா அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க இந்த மாரி. உங்க கிளாஸ் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி. இதுல வந்து உங்களுக்கு பர்ட்டிகுலர் கோச் நம்பர் தான் வேணும் அப்படின்னா, நீங்க இதுல S1, S2 அந்த மாரி கோச் நம்பர் இருக்கு இல்லையா? அதுல எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப S1னா S1 அந்த கோச்ல உங்களுக்கு குடுத்துரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் சாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானதெல்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப எல்லா டிக்கெட்டும் வந்து சேம் கோச்லயே வேணும். புக் அட்லீஸ்ட் 1 லோயர் பெர்த் இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? இதுல எதாவது வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இல்லன்னா அப்படியே குடுத்துடலாம். இது வந்து டிராவல் இன்சூரன்ஸு. எஸ்ஸா? நோவான்னு கேட்குது. எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு 35 பைசே சம்திங் வந்து ஆட் ஆகும். இந்த டிராவல் இன்சூரன்ஸ்னால இன்கேஸ் நம்மளுக்கு ட்ரெயின் எதா ஆக்சிடென்ட் அந்த மாரி எதா ஆச்சுன்னா, நமக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நோனா அந்த 35 பைசா டிடக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே டீடெயில்ஸ் ஓகேன்னா, ரிவ்யூ அ ஜர்னி அப்படின்னு குடுக்கணும். குடுத்ததுக்கப்புறம் டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கணும் அகைன் ஒன் டைம். டேட் ஆஃப் ஜர்னி, டைமு, எங்கேருந்து எங்க கிளம்புது, ட்ரெயின் நேமு, ட்ரெயின் நம்பரு, இந்த மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துரும். எல்லாமே வந்துரும். கீழ ஃபேருமே காமிச்சிருவாங்க. 2 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 822. அதில வந்து நம்ம என்னென்ன சார்ஜஸ்ன்றது ஃபேர் பிரேக்கப்னு இருக்கு இல்லையா? அது கீழ குடுத்தீங்கன்னா வந்துரும். டிக்கெட் பிரைஸ் வந்து ரூ. 810 2 டிக்கெட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, 90 பைசா குடுத்துருக்காங்க. டிராவலிங் இன்சூரன்ஸ் 35 பைசா சொன்னேன்ல, 2 டிக்கெட் சேர்த்து ரூ. 90 வருது. அது இல்லாம ஐஆர்சிடிசியோட கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6 பேரு டிக்கெட் புக் பண்ணாலுமே இந்த ரூ. 11 80 பைசா தான். இல்ல ஒரு டிக்கெட் நீங்க புக் பண்ணாலும் இந்த ரூ. 11 80 தான். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 822 70 பைசா வருது. எங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேன்னா, அந்த கேப்சாவ நீங்க என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு புக் நவ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, சேம் அதே தான். யுபிஐ ஆப்ஷன்ஸு எல்லாமே இருக்கும். யுபிஐ ஆப்ஷன்ஸ நீங்க செலக்ட் பண்ணிட்டு, பே யூசிங் யுபிஐ அப்படி குடுத்துட்டீங்கன்னா, நம்ம யுபிஐ ஆப்ஸ் எல்லாமே காமிக்கும். என்ன ஆப்போ செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஜஸ்ட் பேமெண்ட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து
கன்ஃபார்ம் ஆயிட்டு டிக்கெட் நம்பரு, உங்க சீட் நம்பர் எல்லாமே வந்துரும். இதுதான் இவ்வளோ தான் வீடியோ. இத ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம். ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். தேங்க்ஸ் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ்.